அனைவருக்கும் வணக்கம். ஓம் அகத்தீஸ்வராய நமக. இன்னைக்கு கன்னி ராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி பார்க்க போறோம். இத யார் யாரெல்லாம் செய்றீங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில பல பல அற்புதங்கள் நிகழ்வத 48 நாளுக்குள்ள நடக்கிறத நீங்களே கண்கூட பார்க்கலாம். அப்படி ஒரு அருமையான பரிகாரம் இந்த பரிகாரம். ஏன் இப்படி சொல்றேன்னா, நிறைய பேர் நம்மள்ட்ட ஜாதகம் பார்க்க வந்த நபர்கள்ட்ட இந்த பரிகாரத்தை 48 நாள் செய்யுங்க அப்படின்னு சொன்ன பரிகாரம், அவங்களும் செய்யும் போதே ஒரு 20 நாள் 25 நாளுக்குள்ளேயே அற்புதம் நடந்த பரிகாரம். அவங்களே சொல்லி ஆச்சரியப்படுற அந்த மாதிரியான பரிகாரம் இந்த பரிகாரம். அதனால இத பார்க்குற நேயர்கள் நீங்களுமே இந்த பரிகாரத்தை செஞ்சு உங்க வாழ்க்கையிலையும் பல அதிர்ஷ்டத்தை நீங்க பெறுவீங்க. ஒரு 48 நாளுக்குள்ளேயே இந்த அதிர்ஷ்டம் நிச்சயமா உங்களுக்கு சேர்ந்திருக்கும். அது நீங்களே கண்கூட பார்க்கலாம். அப்படி ஒரு சக்தி மிக்க ஒரு அருமையான பரிகாரம். சரி, இப்ப இந்த பரிகாரத்தை நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். பரிகாரம் செய்ய ரொம்ப செலவு எதுவும் ஆகாது. இதுக்கு நீங்க வெத்தில கொடி ஒன்று வாங்கிட்டு வந்துருங்க. உங்க நண்பர்கள்ட்டையோ இல்லை சொந்தக்காரவங்கள்ட்டையோ யார்கிட்ட இருந்தாலும் சரி, இப்போ உங்க வீட்டிலேயே நீங்க வச்சிருந்தாலும் அதுல நீங்க ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்துல பக்கத்துல இருக்கிற நர்சரிக்காரன்ல போய் வெத்தில கொடின்னு சொன்னீங்கன்னா அந்த வெற்றிலை கொடியை உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்துருங்க. இதை வாங்குறதுக்கு நேர காலம் இந்த நாள்ல தான் வாங்கணும் அப்படின்னா எதுவுமே கிடையாது. எந்த நாளும் உங்களுக்கு வசதியான நாளா இருக்கோ, எந்த நேரம் உங்களுக்கு வசதியா இருக்கோ அந்த நேரத்துல நீங்க போய் வாங்கிட்டு வச்சுக்கலாம். இப்ப வாங்கிட்டு வந்த செடியை உங்க சாமி இடத்துல குலதெய்வ படத்துக்கு முன்னாடி இந்த செடியை வச்சிருங்க. அதுக்கப்புறம் இப்ப என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு புதன்கிழமையில தான் நம்ம செய்யணும். புதன்கிழமை காலையில 6லேருந்து 7 மணிக்குள்ள, அப்படி தவறும் பட்சத்துல மதியம் 1லேருந்து 2 இந்த நேரத்துல எந்த நேரம் உங்களுக்கு வசதியா இருக்கோ அந்த நேரத்தை நீங்க தேர்வு செஞ்சுக்குங்க. அதே மாதிரி இந்த புதன்கிழமை காலையில தான் செய்யக்கூடிய இந்த பரிகாரம். அதுக்கு முன்னாடியே இப்ப இந்த வாங்கிட்டு குலசாமி கிட்ட வச்சிருக்கீங்களே செடி, அந்த வெற்றிலை கொடியை உங்க வீட்டுக்கு வாசல்ல தான் நம்ம வைக்க போறோம். அதனால அதை எங்க வைக்கணும்னு நீங்க ஏற்பாடு பண்ணிக்கீங்க முந்தைய நாளே. அதாவது தொட்டியில வச்சுக்கலாம், இல்லை தோட்டத்து மண்ணில் வைக்கலாம், இல்லை இதெல்லாம் வசதி இல்லை மொட்டை மாடியில் இடம் இருக்குன்னா அங்கே வைக்கலாம். இல்லை இதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு கிடையாது, வசதி கிடையாது, நாங்கள் டவுனில் இருக்கிறோம், அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சின்ன பாட்டிலுக்குள்ள இந்த வெத்தலை செடியை வச்சு நீங்கள் பரிகாரம் செய்யலாம். அதனால நிச்சய பலன் கிடைக்கும். சரி, இப்போ புதன்கிழமை காலையில் 6லேருந்து 7க்குள்ள உங்கள் சாமி இடத்துக்கிட்ட அந்த வெத்தலை செடி வச்சிருக்கீங்கல்ல, அதுக்கு பக்கத்திலேயே காமாட்சி விளக்க ஏற்றி வச்சிருங்க. அதுக்கு பக்கத்துல நின்றுக்கிட்டு உங்க குலதெய்வத்திட்ட நல்ல மனமுருகி வேண்டிக்குங்க. எப்படி உங்க குலதெய்வ கோயில்ல போய் நல்ல மனமுருகி அம்மா எனக்கு இது செஞ்சு கொடு அப்படின்னு வேண்டுவீங்க பாருங்க, அதே மாதிரி நல்லா உங்கள்கிட்ட வேண்டிக்குங்க. இன்னையிலேருந்து எங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம்லாம் ஏற்படணும், எங்களுக்கு பல அதிசயங்கள், எங்களுக்கு பல அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்கணும், எங்க வீட்டுல நல்லதெல்லாம் நடக்கணும், சுபகாரியம் நடக்கணும், இப்படி நல்ல மனமுருக வேண்டிக்குங்க. வேண்டிக்கிட்டு இந்த செடி அப்படியே வெளியில எடுத்துட்டு வந்துருங்க. இப்ப எங்க வைக்க போறீங்களோ அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற மந்திரத்தை 108 முறை நீங்க சொல்லணும். சொன்னதுக்கு அப்புறம் பூமியில வைக்கலாம். இப்ப அந்த மந்திரம் என்னன்னு நான் சொல்றேன். ஓம் பூம் புதாய நமக, ஓம் பூம் புதாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பூமியில வச்சு மண்ணை அணைச்சி விட்டுருங்க.
இல்லை தொட்டியில வைக்கலாம், தோட்டத்துல வைக்கலாம், அது உங்களோட இஷ்டம். வச்சு நல்லா மண்ணை அணைச்சி விட்டுருங்க. இப்ப ஒரு கப்ல தண்ணி வச்சுக்குங்க. அந்த தண்ணியை எடுத்து கையில வச்சுக்குங்க. கையில வச்சுக்கிட்டு செடிக்கு ஊத்திராதீங்க, கையிலேயே வச்சுக்கிட்டு இப்ப சொன்னோம்ல நம்ம மந்திரம், ஓம் பூம் புதாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறுமுறையும் 21 முறை நீங்க சொல்லணும். சொல்லிட்டு உங்க குலதெய்வத்திட்ட நல்லா வேண்டிக்கிட்டு எங்க வாழ்க்கையில பல அற்புதங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்ணியை இந்த செடி வேர்ல ஊத்திருங்க. மறுநாள் காலையில 6 to 7 ஒரு கப்ல தண்ணி எடுத்து வச்சு இந்த மந்திரத்தை 21 முறை சொல்லி குலதெய்வத்திட்ட நல்லா வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த செடியில இந்த தண்ணியை ஊத்திருங்க. இப்படி 48 நாளுக்கு தினமுமே காலையில 6 to 7 இந்த தண்ணீரை ஊத்தி நீங்க இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சிட்டு வரும்போதே உங்க வீட்டுல பல அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்க ஊத்திக்கிட்டு இந்த வழிபாடு செய்ய 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 உங்க வீட்டுல அதிர்ஷ்டம் உங்க வீட்டை தேடி வர ஆரம்பிச்சிடும். நல்லதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். சந்தோஷமெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது மாதிரி தொடர்ந்து நீங்க செஞ்சிட்டு வாங்க. அப்படி நல்லதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. அதே போல இதை பார்க்குற நேயர்கள், உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் இவங்கெல்லாம் கன்னி ராசியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அதனால உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்க நிறைய புண்ணியம் செஞ்சிருக்கீங்க, அதனாலதான் இந்த பதிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நம்பி இந்த பரிகாரத்தை செய்யுங்க, உங்களுக்கு நல்லது நிச்சயமா நடக்கும். மேலும் நம்மளோட சேனல்ல தொடர்ந்து இது மாதிரி நிறைய பேருக்கு சொல்லி பலன் கிடைச்ச அருமையான பரிகாரத்தை எல்லாம் தொடர்ந்து நம்ம சேனல்ல நம்ம போட போறோம். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நல்லதே நடக்கும். ஓம்